யாரும் அடிமை இல்ல. அதுக்கு பிறகு அடுத்த நாள் தேர்தல் அறிவிப்பு செட் வேகத்தில் வெளியிட்டோம். உன்னை போல 10 நாள் கழிச்சு நாங்க விடல. 10 அடுத்த நாளே கூட்டணி பேச்சுவார்த்தை முடித்து அடுத்த நாள் நாம தேர்தல் வாக்குறுதி அளித்தோம். அதுக்கு அடுத்த நாள் முதல் வேட்பாளர் பட்டியல் தமிழகத்திலே நாம தான் வெளியிட்டோம். வெளியிட்டோம்ல. அதுக்கு அடுத்த நாள் 2வது பட்டியல், அதுக்கு அடுத்தது 3வது பட்டியல், இப்படி வரிசையா நம்முடைய தேர்தல் வேட்பாளர் பட்டியலை அறிவித்து ஒரு சாதனை படைத்த கட்சி அதிமுக கட்சி. அது மட்டுமல்ல, நீங்க 10 நாள் கழித்து தேர்தல் அறிவிப்பு வெளியிட்டு திரு ஸ்டாலின் பேசுறாரு, திமுகவை காப்படிச்சோமா? யாரையா முதல் தேர்தல் அறிவிப்பு வெளியிட்டா? நீங்களே சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. காது கேட்கிற மாதிரி சவுண்ட் பத்தல. அதிமுக தானே முதல்ல தேர்தல் அறிவிப்பு வெளியிட்டீங்க. 2வது 10 நாள் கழிச்சு தானே திமுக தேர்தல் அறிவிப்பு வெளியிட்டாங்க. யார் யாரை காப்பி அடிச்சிருப்பாங்க? நம்ம விட்ட தேர்தல் அறிக்கை பார்த்து தானே திமுக காப்பி அடிச்சது. அங்க ஒண்ணு சரக்கு இல்ல. திமுக அறிக்கை, திமுக அறிவிப்புல. ஏன்னா ஏற்கனவே 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தல் போது திராவிட முன்னேற்ற கழகம் 525 அறிவிப்புகளை வெளியிட்டாங்க. அதுல 4 1 பங்கு அறிவிப்பு கூட நிறைவேற்றல. அதனால அவர் தகுதியுமா தேர்தல் அறிவிப்பு வெளியிட முடியல. காரணம் அதுதான்.